உங்களால நம்ப கூட முடியாத விஷயத்தை ஜப்பான் மக்கள் ரொம்பவே சர்வசாதாரணமா ஈஸியா பண்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிதாங்க ஆகணும். ஜப்பான் மக்கள் பண்ற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான விஷயங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது கீழே சப்ஸ்கிரைப் இருக்கா, அதை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் வரும், அதையும் பாத்தீங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 1, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வெண்டிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம்ல. அதுல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், ஜூஸ் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் வெண்டிங் மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆவீங்க. அதுல பாத்தீங்கன்னா அம்ப்ரலா, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாட்டான மீல்ஸ் முதல் கொண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த வெண்டிங் மிஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்குமா. நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம். நம்பர் 2, நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் பாத்தீங்கன்னா டிலே ஆகும். ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா டிலேவே ஆகாதான். அப்படி ஆனாலுமே பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியா தான் அந்த டிலே டைம் இருக்குமா. அப்பனா பாத்துக்கோங்க ஜப்பானோட ரயில்வே சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நம்பர் 3, நம்மளே பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுருப்போம். அதாவது சைனீஸ் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா டிப்ஸ் பெருசா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜாப்பனீஸ் மக்களும் பாத்தீங்கன்னா டிப்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா வாங்க மாட்டாங்களா, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாம். நம்பர் 4, நம்ம ஊர்ல எல்லாம் டாய்லெட் பண்ணா என்ன பண்ணுவோம், போயிட்டு வந்துருவோம். ஆனா ஜப்பான்ல அப்படி கிடையாதுங்க. அவங்க மக்கள்லாம் ரொம்பவே சிந்திச்சு யோசிச்சு டாய்லெட்ஸை கட்டுவாங்க போல. அந்த டாய்லெட்ஸ்லாம் நீங்க போய் உட்காந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வரும். லைக் மியூசிக் போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். நம்பர் 5, இந்த உலகத்தோட ரொம்பவே ஓல்டஸ்ட் ரன்னிங் கம்பெனி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற எதுவுமே இல்லைங்க, கோங்கோ கியூமிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே ஓல்டஸ்ட் ரன்னிங் கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 578 AD இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ரன்னிங்லயே இருக்கும். உங்கள நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பாத்தீங்கன்னா மறந்துட்டு இருப்பீங்க. சோ எனக்காக பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரட்டும். நம்பர் 6, ஸ்டாட் ஐலாண்ட். இது பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் மக்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ஒரு தீவுல பூனைகள் மட்டுமே இருக்குமா. மனுஷங்க எண்ணிக்கையோட பூனை எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்த தீவுல ரொம்பவே அதிகமா இருக்குமா. பூனைகள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீவை பாத்தீங்கன்னா ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருக்கு. நம்பர் 7, ஸ்கொயர் ஷேப் வாட்டர் மெலன். இது பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மட்டும் தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபார்மர்ஸ் தான் பாத்தீங்கன்னா வெளியே வைக்கிறாங்க. இந்த ஒரு வாட்டர் மெலன் பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்குமா. அதுக்கேற்ற மாதிரி அதோட விலையும் பாத்தீங்கன்னா இருக்கு. சொன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஒரு வாட்டர் மெலனோட விலை மட்டுமே பாத்தீங்கன்னா $200. நீங்க இந்த வாட்டர் மெலனை வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்பர் 8, அம்ப்ரலா லாக்கர்ஸ். அம்ப்ரலாக்கும் லாக்கர்ஸ் போடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ஜாப்பனீஸ் மக்கள் பாத்தீங்கன்னா பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸ்ல அவங்க கொடைகளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாக்கர்ஸ் போட்டு வைக்கிறாங்களாம். இதுல இருந்தே தெரியுது அவங்க கொடைகளை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் பப்ளிக் பிளேசஸ்ல போனீங்கன்னா உங்களோட பொருட்களை பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கோங்க. நம்பர் 9, ஷிஞ்சிகோ ஸ்டேஷன். எனக்கு பாத்தீங்கன்னா இதுங்களோட பேரை பாத்தீங்கன்னா சரியா சொல்ல தெரியல, ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியில இருக்குது. சோ தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு ஷிஞ்சிகோ ஸ்டேஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்பவே பிஸியஸ்டான ஸ்டேஷன் தான். ஒரு நாளைக்கு மட்டுமே 3.5 மில்லியன் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்களாம். மக்களே கடைசியான ஃபைனல் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்பர் 10, கேப்சூல் ஹோட்டல். இந்த ஒரு ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஹோட்டல் பார்க்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதா தான் இருக்கும், ஏன்னா இது பேருக்கு ஏற்ற மாதிரி கேப்சூல் சைஸ்ல தான் இருக்கும். இந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ரொம்பவே மலிவு விலையிலே கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கலாம். கைஸ், இந்த வீடியோ பொறுத்தளவு அவ்வளவுதான். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற குறை நிறைகளும் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.